ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நான் வந்து உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய டெய்லரிங் கடையை பற்றி தான். நான் வந்து டெய்லரிங் கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முதலீடு போட்டேன், அப்புறம் வந்துட்டு அதை எப்படி டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஃபுல்லாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு போடுறேன். நான் வந்து என்னோடய கடைக்கு போட்ட முதலீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சொன்னாலும் கண்டிப்பாக உங்களால் நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்பி தான் ஆகணும். நான் வந்து அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பவர் மிஷின் வேணும், கட்டிங் டேபிள் வேணும், ஓவர்லாக் வேணும், அப்புறம் அயன் பாக்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால வந்து கடை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக கடை ஸ்டார்ட் பண்ண முடியும். டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இடவசதி இருந்தால் போதும். அதாவது மிஷின் வச்சு தைக்கிற அளவுக்கு இடவசதி இருந்தால் போதும். நம்மளாலேயும் வந்து வீட்டில் வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணி நல்லா பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் வந்து டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்துட்டு எங்கிட்ட பவர் மிஷினோ, ஓவர்லாக்கோ, கட்டிங் டேபிள், அயன் பாக்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளுமே எங்கிட்ட வந்து இல்லை. எங்கிட்ட என்ன இருந்ததோ அதை வச்சு தான் வந்து நான் வீட்லேயே டெய்லரிங் கடை வந்து ஆரம்பித்தேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் டெய்லரிங் கற்றுக்க என்ன மிஷின் வாங்கினேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ராதா மிஷின் தான் வாங்கினேன். அந்த மிஷினில் தான் நான் வந்து இன்னமும் தைச்சிட்ருக்கேன். அதுவும் வந்துட்டு ஒரு நார்மலான பெடல் மிஷின் தான். அந்த பெடல் மிஷினில் வந்துட்டு நான் மோட்டர் செட் பண்ணி தைச்சிட்ருக்கேன். நான் வந்துட்டு அந்த மிஷினை வெறும் 6500 ரூபாய்க்கு தான் வாங்கினேங்க. ஆனால் அந்த மிஷின் வந்து எனக்கு சம்பாரித்து கொடுத்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட காசு வந்து எனக்கு சம்பாரித்து கொடுத்துருச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு பவர் மிஷின் எடுத்துக்கோ, நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பவர் மிஷின் வேணால் வாங்கி தரட்டான்னு கேட்டார். நான் வந்து இப்போதைக்கு நான் வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன் அப்படின்னா போதும், இப்போ இந்த மிஷின் வந்து கரெக்டாக தான் தைச்சிட்ருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாம் வந்து எக்ஸ்ட்ரா ஏன் கடன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக வந்து நான் இந்த மிஷின்லேயும் தைச்சிட்டே இருக்க போகிறதில்ல. ஃப்யூச்சரில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பவர் மிஷின் வாங்கணும். அப்படி நம்ம வாங்கினாலும் இந்த மிஷின் வந்து எப்போவும் என் கூட தான் இருக்கும். ஏன்னா அது வந்து என்னோடய ஃபேவரட் மிஷினாக வந்து இருக்குது. அதனால் வெளியே யாருக்கிட்டேயும் நான் தரப்போகிறதும் இல்லை. இது எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டு புது மிஷின் வாங்க போகிறதும் வந்து கிடையாது. நான் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணேன்னா வெறும் 500 ரூபா தாங்க, அதிகமாக கூட இல்லை, ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான். அந்த 500 ரூபாவுமே வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த இரும்பு கத்திரிக்கோல் வந்துட்டு அடிக்கடி கீழே விழுந்து பாயிண்ட் வந்து மாறிடுச்சு. இந்த வலுவலுப்பான துணி வந்து கட் பண்ணுறப்போ ஈஸியாக கட் பண்ணவே பண்ணாது, கை வந்து வலி எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு நான் கத்திரிக்கோல் வாங்கணும் அப்படிங்கிறக்காக அந்த 500 ரூபா வந்து செலவு பண்ணேன். நான் வந்துட்டு 2 கத்திரிக்கோல் வாங்கினேன். அதுதான் என்னோடய முதலீடு. ஏன்னா கட்டிங் போடுறதுக்கு நல்ல கத்திரிக்கோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நீட்டாக தைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கத்திரிக்கோல் மட்டும்தான் நான் வாங்கினேன், வேறு எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா 3 கிளாத் 4 கிளாத் வச்சு கட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய கத்திரிக்கோலாக இருந்தால் தான் ஈஸியாக கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கட்டிங்க்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல் வந்துட்டு நான் துணி தைக்கிறப்ப வந்து எடுக்க மாட்டேன். அந்த எக்ஸஸ் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரே கத்திரிக்கோல் வந்து நான் யூஸ் பண்ணலை, தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து கஸ்டமர் நிறையா வர ஆரம்பித்தாங்க, நல்லா தைச்சி கொடுக்குறத பார்த்துட்டு. அப்படி அவங்க கொண்டு வந்து கொடுக்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்தி தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வழக்கமாக சம்பாதிக்கிறத விட ஒரு 2 மடங்கு ஜாஸ்தியாகவே நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். அப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு பொங்கலுக்கெல்லாம் வந்து போனஸ் கொடுப்பாங்க. நான் சேர்த்து வச்ச காசும் என் ஹஸ்பண்டோட போனஸ் காசு எல்லாத்தையும் சேர்த்தி தான் நான் வந்துட்டு கட்டிங் டேபிள், ஓவர்லாக்கு, அப்புறம் வந்துட்டு அயன் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன ஒரு டேபிள் வந்து வாங்கினேன். இது எல்லாமே வந்துட்டு நான் கடை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் பண்ணிகிட்ருக்கிறப்பவே தான் நான் வந்து வாங்கினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண கடை தான் வந்து என்னோடய கடை. எங்கிட்ட என்ன இருந்ததோ அதை வச்சு தான் நான் வந்து என்னோடய கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய முயற்சி, அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கணும், இன்னும் நம்ம வந்து படிப்படியாக உயரணும் அப்படிங்கிற நினப்பு வந்து என்றைக்கும் என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான நான் ஃபுல் எஃபெக்ட்டும் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். நான் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆர்வம் தான் நம்மளோட முதலீடு, அதுக்கப்புறம் முயற்சி இருக்கணும். அதாவது ஆர்வத்தோடு சேர்ந்த முயற்சி கண்டிப்பாக வந்து தோற்று போகாது. வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு, இனிமேலும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் நாமளும் இருக்கணும். எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடக்கூடாது, என்னால் முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கிடவே கூடாது. எத்தனையோ பேர்த்துக்கு வந்து சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து கனவாகவே போயிடுது. ஆனால் நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குற இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஓரளவுக்கு முதலீடு போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். வாழ்க்கையில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலிமா வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்குறப்ப அதோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. அப்படி நாம் வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்குகிற எந்த ஒரு பொருளுக்குமே விலை மதிப்பு இல்லைங்க. அது வந்து நான் சொன்னால் புரியாது. நீங்கள் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் உணர முடியும். நான் ஒவ்வொரு பொருளும் வாங்குறப்ப எனக்கு வர சந்தோஷத்துக்கெல்லாம் அளவே இருக்காது. அதுவும் என்னோடய காசில் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் பல மடங்கு சந்தோஷத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. என்னோடய தேவை, என்னோடய குழந்தைங்களோட தேவைகள், குடும்ப தேவைகள்னு எல்லாத்தையுமே வந்து பூர்த்தி பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து என்றைக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக பிடிச்சதை செய்யுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓவர்லாக் மிஷின் வந்துட்டு தான் நான் வாங்கினது. இதுவும் ராதா மிஷின் தான், ரொம்ப நல்ல மிஷின், இன்னமும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரோம்டான் அயன் பாக்ஸு. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இன்னமும் புதுசு மாதிரி தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய கட்டிங் டேபிள், அப்புறம் வந்துட்டு ஸ்கேல்ஸ் நிறைய வச்சுருப்பேன். பாருங்கள், கத்திரிக்கோல் 3 கத்திரிக்கோல் வச்சுருக்கேன். ஸ்கேல் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஸ்கேல் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இரும்பு கத்திரிக்கோல், அது வந்து இதுதான். இப்போ வந்து இது கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு டெய்லரிங் மிஷினில் வச்சுக்கிறதுக்கான கத்திரிக்கோல். அது வந்து கட்டிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல். மொத்தம் 3 கத்திரிக்கோல் நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்கேல் பார்த்துட்டிங்கன்னா லைன் போடுறதுக்கு, ஆம்கோல் வரைகிறதுக்குன்னு வந்து நிறையா ஸ்கேல் இருக்குது. இது வந்துட்டு புது ஆம்கோல் ஸ்கேல், நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, பழசு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கேல், லாங் சைஸ் ஸ்கேல் 2 இருக்குது. இது வந்து கொஞ்சம் பட்டை ஸ்கேல், ஃபேண்ட்டுக்கெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹிப் கர்வ் வரைகிறதுக்கான ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோல் வரைவோம் இல்லைங்களா, ஆம் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கேல் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வந்து இருக்குது. இதுவே வந்துட்டு 2 ஸ்கேல் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பெரிய ஸ்கேலெல்லாம் வந்துட்டு டாப்க்கெல்லாம் வந்து லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேண்ட்டுக்கு லெக்குக்கு வரைவோம் இல்லைங்களா, அந்த கர்வ் ஸ்கேலு. இது வந்து எல்போ ஸ்கேல், அதாவது எக்ஸஸாக இருக்கிற பீஸெல்லாம் பார்த்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கேல் குவியலும் கத்திரிக்கோல் குவியலும் தான் நிறையா இருக்கும் என்கிட்ட. இது எல்லாமே வந்துட்டு 1 by 1 தான் நான் வாங்கினேன். ஏன்னா ஸ்கேல் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுக்கணும். சம்டைம்ஸ் ஸ்கூல் ஃபேண்டெல்லாம் தைக்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பைரல் நோட்டு, மெஷர்மெண்ட்ஸ் நோட்டு, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய டெய்லரிங் கடை. என்னோடய கடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.